ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். 3:15க்கு மார்க்கெட் என்ன ஆச்சு? என்ன திடீர்னு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம். அதாவது மார்க்கெட் க்ளோஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 புள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு ஜம்பிங் ஆயிருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மார்க்கெட் வந்துட்டு ஒரு க்ளோசிங் அப்படிங்கிற செட்டில்மெண்ட்டோட டைமிங்கை வந்து இன்னிலிருந்து புதுசாக மாற்றிருக்காங்க. எப்போவுமே மார்க்கெட் 3:30க்கு க்ளோஸ் ஆகிடும். அப்போ 3:30 க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 3 மணியிலிருந்து 3:30 இல்லை 3:15லிருந்து 3:30க்குள்ள ஒரு பெரிய மார்க்கெட் ஏற்ற இறக்க வரும்போது வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தேடு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. செட்டில்மெண்ட்டாக க்ளோசிங் கொடுப்பாங்க. எல்டிபியை க்ளோசிங்காக கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கறக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ட்ரேடிங் டைம் 3:40 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு இதெல்லாம் நான் அறிந்ததை சொல்றேன். இதுல சில தப்பா இருந்தா அதை விட்டுருங்க. சரியா இருக்கு அப்படின்னா ஏத்துக்கோங்க. 3:15க்கு நமக்கு எஃப் அண்ட் ஓல இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா 3:15க்கு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 3:40 வரை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மட்டும் ஒர்க் ஆகும். ஃபியூச்சர் இல்லாத ஸ்டாக் 3:30 மணி மட்டும் ட்ரேட் நடக்கிறாங்க. 3:40க்கு என்னன்னா மார்க்கெட்ல ஃப்ரெஷ் ஆக்ஷன் நடக்குது. அதுல பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் கண்டிப்பா இருக்கும். அந்த செல்லுல ஆவரேஜ் ஆர்டர் எங்க வந்து க்ளோஸ் ஆகுதோ அதை தான் செட்டில்மெண்ட்டா கொடுக்கறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இங்க புரிஞ்சுக்கலாம். நமக்கு நான் நிஃப்டியோட ஸ்பாட்டோட சார்ட் இங்க போடுறேன் பாருங்க. நான் வந்துட்டு 1 மினிட் சார்ட் போட்டிருக்கேன். அந்த 1 மினிட் சார்ட்ல பாருங்க 3:15க்கு உங்களுக்கு நிஃப்டியோட ஸ்பாட் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அதே சேம் டைம் ஃபியூச்சர் போடுறேன் பாருங்க. நிஃப்டியோட ஃபியூச்சர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3:40 வரை உங்களுக்கு ட்ரேடு நடந்திருக்கு. இதே ரிலையன்ஸ் போடுறேன் பாருங்க. ரிலையன்ஸோட ஸ்பாட் இது பாருங்க 3:15க்கு ஸ்டாப்டு. அது 1308 கட்ட ட்ரேட் நடந்திருக்கு. அது ஆக்ஷன்ல எவ்வளவு பாருங்க, எவ்வளவு க்ளோசிங் நடந்திருக்குன்னு பாருங்க. ஆக்ஷன்ல 1319க்கு கொடுத்துருக்காங்க. இதே ரிலையன்ஸோட ஃபியூச்சர் போடுறேன். இந்த டைமிங் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 3:39 மட்டும் ட்ரேட் நடந்திருக்காங்க. அப்போ இதுல என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அப்படின்னா நமக்கு ஆக்ஷன்ல எல்லாமே நிஃப்டியோட ஸ்டாக்ஸ், நிஃப்டியோட வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே எல்டிபியில இருந்து ஆக்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு மேல நமக்கு வந்து ஆக்ஷன்ல செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா நிஃப்டி அப்படியே நமக்கு நல்லா தூக்கிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்னமோ நினைச்சு என்னமோ பண்ண மாதிரி கதையா இருக்கா, இல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா அப்படின்ட்டு. முதல்ல வந்து பொசிஷன் க்ளோசிங் எதுன்னு போட்டு பை வச்சிருக்கிறவங்க செல் பண்ணுவாங்க, செல் பண்ணியிருக்கிற பை பண்றதுக்கு மட்டும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அப்பதான் நமக்கு ஆக்ஷன்ல அந்த மாதிரி நடக்கும். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா ஃப்ரெஷ் ஆர்டருமே நமக்கு இங்க பிளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த க்ளோசிங் செட்டில்மெண்ட்ல இருக்கிறது, க்ளோசிங் ஆக்ஷன்ல இருக்கிறதுனால ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் நமக்கு ஃபுல்லா வர்றதுனால உங்களுக்கு செட்டில்மெண்ட்டோட பிரைஸ் ரொம்ப அதிகம். அதாவது வெயிட்டட் ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் வந்து இப்ப லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்துட்டு மார்க்கெட் 24,600ல இருந்து 24,700க்குள்ள போறாங்க அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ்ல 24,650, அதாவது ட்ரேடிங் நடந்ததுக்குள்ளதான் நமக்கு க்ளோசிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இருந்தது. இது ஆக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பா அவங்க அதிகமான ஆர்டர்ஸ் எங்க போடுறாங்களோ, பை ஆர்டர் எங்க இருக்கு, செல் ஆர்டர் எங்க வந்துட்டு ட்ரேடிங் வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆகுதோ அந்த பிரைஸை வந்து க்ளோசிங் பிரைஸா ஆக்ஷன்ல கொடுக்கறதுனால இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இது இது இவங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சாங்களா, தெரியாம செஞ்சாங்களா, இல்ல நம்மளுக்கு புதுசா இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் என்னுடைய கண்ணோட்டத்துல சொல்றேன். அதே பாருங்க நான் எஃப்என்டோ ஸ்டாக், பாருங்க 3:30 மணி மட்டும் ட்ரேடு நடந்திருக்கு. அர்பன் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க நீங்க ரிலையன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் பாருங்க ஈக்விட்டியில
உங்களுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் எங்க முடிஞ்சிருக்கிறாங்க? இங்க லாஸ்ட் ட்ரேடிங் இங்க இருக்கு. ஆனா ஆக்ஷனோட செட்டில்மெண்ட் எங்க கொடுத்திருக்கிறாங்க? 1319க்கு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? க்ளோசிங் வந்துட்டு 1319 கொடுத்திருக்காங்க. இது வெயிட்டட் ஆவரேஜ்னு பார்த்தாலும் கூட 1311 தான் வரும். அப்போ இதில் ஏற்படக்கூடிய மாற்றம் இது ஹோல்டிங் எடுக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷன் செல் எல்லாம் பண்ணியிருக்காங்களா? இப்போ ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எங்க செட்டில்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு இன்னும் செட்டில்மெண்ட் பிரைஸ் நமக்கு வரல. இப்போ நிஃப்டியோட செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு கொடுக்காதனால இன்னும் நமக்கு சரியா தெரியல. இன்னும் எந்த செட்டில்மெண்ட் பிரைஸும் கொடுக்கல. இப்போ இது கொஸ்டின் மார்க், என்ன ரேட்டுக்கு இவங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன செட்டில்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது தெரியணும். நான் இன்னைக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் சாரி வீடியோஸ் இப்போ நான் போடுறதே லேட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த செட்டில்மெண்ட் பிரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறத செக் பண்ணிட்டு போட்டுடலாம் அப்படின்னு தான். ஆனா செட்டில்மெண்ட் பிரைஸ் ஒன்றும் நமக்கு கொடுக்கல. ஆனா நிஃப்டியோட ஸ்பாட் எங்க கொடுத்துருக்காங்க? 24,774ல கொடுத்துருக்காங்க. இப்ப கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு? 24,627. இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. இது என்னமோ நினைச்சு என்னமோ நடந்த மாதிரி கதையா எனக்கு தெரியுது. ஆனா மார்க்கெட்ல எப்படி அப்படிங்கிறதை நம்ம உற்று கவனிக்கணும். அப்போ எஃப்&ஓ இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு எல்லாம் 3:15க்கு வந்து நமக்கு ட்ரேடு முடிச்சிடுறாங்க. எஃப்&ஓ இல்லாத ஸ்டாக்குக்கு 3:30 மட்டும் ட்ரேட் நடக்கிற மாதிரி நமக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ் காட்டுறாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதர் தென் நிஃப்டி அதாவது எஃப்&ஓல இல்லாத ஸ்டாக் எல்லாமே 3:30க்கு நடந்து இதோட வெயிட்டட் ஆவரேஜ் கொடுத்துட்றாங்க. அப்போ எஃப்&ஓ ஸ்டாக்குக்கு எல்லாமே ஆக்ஷன்ல நடக்கக்கூடிய ரேட்டை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுல எதுவுமே குழப்பம் இல்லை. ஆனா இது வந்துட்டு ஹோல்டிங் வச்சிருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய கவலையை உண்டாக்கலாம். ஏன்னா இப்ப செல் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் எங்க கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இதுல நாளைக்கு ரொம்ப ஒரு வால்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப ட்ரேடிங்கே 3 மணிக்குள்ளேயே க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள எல்லா ட்ரேடர்ஸ் உள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க கண்ணா பின்னான்ட்டு எங்கேயாச்சும் ஆக்ஷன்ல க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா, அப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்களும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றவங்களும் செட்டில்மெண்ட் மாறி மாறி போகும்போது மிகப்பெரிய ஆபத்தை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பையருக்கும் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா பை பண்ணதான் டோட்டலா ரிஸ்க் ஆக போகுது. ஆனா ஆப்ஷன்ஸை செல் பண்ணவங்களோ இல்லை ஃபியூச்சரை செல் பண்ணவங்களுக்கோ இந்த மாதிரி ட்ரேடிங்ல அதிகமான செட்டில்மெண்ட்ஸ் இப்படி கொடுக்க போனா மேக்சிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடை விட்டு வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பை வச்சிருக்காங்க, ரொம்ப கீழே க்ளோசிங் கொடுக்குறாங்க. செல் வச்சிருக்காங்க, மிகப்பெரிய அப்சைடு வந்துட்டு க்ளோசிங் கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய ஆபத்துலையும் நிறைய பேர் வந்து மார்ஜின் அமௌண்ட் கட்டியே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் இல்லாத வழக்கமும் இருக்கும். அதனால ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ், ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றவங்க சற்று நிதானம் காலத்து கொஞ்சம் மார்க்கெட் விட்டு வெளியில இருங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கும் செய்திகள் நான் அறிந்தது தான் சொல்றேன். இது தவறா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா விட்டுருங்க, இதை ஏத்துக்காதீங்க. இல்ல நான் காமிச்சது நானே வந்து 3:40 மட்டும் ட்ரேட் நடக்கும், அப்ப அதோட செட்டில்மெண்ட் தான் வரும்னு நினைச்சேன். இது ஆக்ஷன்ல வந்துட்டு ஒரு என்ன மாதிரி ட்ரேட்ல பண்றாங்க அப்படிங்கறதே இங்க இன்னும் சரியான புரிதல் வரல. இது நிறைய குழப்ப நிலை ஏற்படும். நமக்கு நாளைக்கு இல்ல நாளானைக்கு தான் நமக்கு வந்துட்டு இது எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங், இன்னைக்கு ட்ரேடிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால வந்துட்டு கொஞ்சம் புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டதை மட்டும் நான் வந்துட்டு இப்ப சொல்றேன். 3:15க்குள்ள எஃப்&ஓ ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடியது, அதை மட்டும் ஸ்பாட் வந்துட்டு 3:15க்கு க்ளோஸ் பண்ணிட்டு 3:40க்கு ஆக்ஷன்ல விட்டு அதோட செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபியூச்சர் ரேட் வந்து 3:40 வரையே ட்ரேடு நடக்குது. அதே எஃப்&ஓல இல்லாத ஸ்டாக்குக்கு 3:30 மணி மட்டும் நடந்து பழையபடி வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனா இது ஸ்பாட் வந்து இவ்வளோ ஆக்ஷன்ல இந்த மாதிரி ஏலத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரி சூழ்நிலை வருதுன்னு நமக்கு இன்னும் புரியல. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் நம்ம க்ளோசிங் பிரைஸ் கொடுக்காதனால இன்னும் அதை பத்தி தெளிவான விளக்கம் எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு, ஏன்னா நிறைய பேர் இதே தான் இப்போ கொஸ்டின்ஸா வாட்ஸ்அப்லேயே வருது, கால் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால வந்துட்டு இதை இன்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால் இதை புரிந்து கொண்டு இன்னும் தெளிவான வீடியோஸ் நாளைக்கு நாளானைக்கு நம்ம கொடுத்துடலாம். அதனால வந்துட்டு புரிஞ்சுக்கிறவங்க இதை கொஞ்சம் எடுத்துக்க பாருங்க, இல்லைன்னா இதை லீவ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.